அவன் நாயக்கர்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால அவங்களுக்கு பாளையங்களை பிரிச்சு கொடுக்குறான். ஓ, அந்த அடிப்படையில தான் கொடுக்கப்பட்டது அது. அந்த அடிப்படையில தான் அவங்களுக்கு பாளையம் வழங்கப்பட்டது. ஆனா இவங்க வந்து நாங்க போர் செஞ்சு பாளையங்களை பெற்றோம்னு சொல்றாங்களே இவங்க. நல்ல நல்ல கேள்வி. எப்ப எங்க போர் செஞ்சாங்கன்னு ஒரு சான்றை காட்ட சொல்லுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க வந்து ஆங்கிலேயர் காலத்தில் ஆங்கிலேயர் பீரங்கி படைகளுக்கு நெஞ்சை நாங்க வந்து ரொம்ப மூர்க்கமா சண்டை போட்டு இது பண்ணோம் அப்படின்னு மாதிரி பேசுவாங்க. ஆமா, அது உண்மைதானே. நிறைய அவங்க இழந்திருக்காங்க இல்லையா? ஆங்கிலேயர் காலத்துல எதிர்த்து போரிட்டாங்கிறது எதுக்காக போரிட்டாங்க? நாட்டு சுதந்திரத்துக்காக போரிட்டீங்களா? அப்படி இல்லையா? ஆங்கிலேயர் காலத்துல வந்து 1871 குற்றப்பரம்பரை சட்டம் அமல்படுத்துறான், இயற்றப்படுது. அது 1876 அமல்படுத்தப்படுது இந்தியா பூரா. ஆமா, இந்தியா முழுக்க அமல்படுத்தப்பட்டுச்சு. கடைசியா வந்து 1911 சென்னை மாகாணத்துல அமல்படுத்துறான். ஏன்னா பிரிட்டிஷ்காரன் பாக்குறான் சென்னை மாகாணம் பூரா ஒரே ஒரு ஒரு குறிப்பிட்ட அதுல எந்தெந்த சமூகம்னு ஒரு 86 சாதி குற்றப்பரம்பரைக்குள்ள வருது. ஆமா, அவங்களோட என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவன் ஆங்கிலேயர் குறிப்பே அவன் குறிப்பிட்டதே நான் சொல்றேன். களவு, கொள்ளை, வழிப்பறி, கட்டுப்படாமல் நடப்புதல், இவ்வளவு விதிமீறல்களையும் மீறி ஆங்கிலேயர் ஆட்சியில அவன் நடத்திக்கிட்டு இருக்கான். அப்ப பிரிட்டிஷ்காரன் என்ன பண்றான், குற்றப்பரம்பரை சட்டத்தை அமல்படுத்தி கடைசியா வந்து 1911 சென்னை மாகாணத்துல அமல்படுத்துறான். 1920 பெருங்காமநல்லூர் அப்படின்னு பெரிய ஒரு போராட்டம் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து, கிட்டத்தட்ட அதுல இப்ப 86 சாதின்னு சொல்றாங்கல்ல, அம்பலக்காரர், வளையர், மறவர், பிடம்பலக்கல்லர், வேப்பமாரி, ஒரு 86 சாதி இருக்காங்க. சரி, இவங்க எதிர்த்து பிரிட்டிஷ்காரனோட சண்டை போடுறாங்க. எதுக்கு சண்டை போடுறாங்க? இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்க வேண்டும், கைரேகை சட்டத்தை நீக்க வேண்டும். சுதந்திரத்துக்காக யாரும் பாடுபடல, நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம். சார், இவங்க சுதந்திரத்துக்கு பாடுபடல சார், அவங்க மேல இருக்கிற அந்த இழிவான குற்றப்பரம்பரை கைரேகை சட்டத்தை நீக்குவதற்காக மூர்க்கமாக பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போரிட்டான். அதை இன்னைக்கு வரலாறா மாத்தி நாங்க இந்த நாட்டு சுதந்திரத்திற்காக பாடுபட்டோம் அப்படின்னு இப்ப வரைக்கும் பொய்ப்பரப்புரையில பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதுதான் அதனுடைய அந்த அவங்க சொல்றாங்க அடிக்கடி, நாங்க ஆங்கிலேயர்கள் ஆட்சியை நாங்க மூர்க்கமா எதிர்த்தோம், நாங்க பீரங்கி குண்டுகளுக்கு எங்க நெஞ்ச காட்டினோம். நெஞ்ச காட்டில எதை காட்ட ஒண்ணு கொள்ளத்தான் செய்வேன். அம்பலக்காரர், வளையர், மறவர்னு சொல்லக்கூடிய அத்தனை சமூகமும் பிரிட்டிஷ்காரன்ட்ட போய் எங்க இந்த சட்டத்தை வந்து நீக்கணும். ஏன்னா அந்த சட்டம் வந்து அவ்வளவு கடுமையா போட்டிருந்தோம். எப்படி போனா 16 வயசுல இருந்து 60 வயது வரைக்கும் சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா ஸ்டேஷன் அடைச்சிடான். இந்த ஆடுகளை பட்டியல அடைக்கிறாங்கல்ல, அது மாதிரி அடைச்சிருவான். காலையில 6 மணிக்கு தான் உன்னை விடுவான், கையெழுத்து போட்டு வெளியில வரணும். 16 to 60 வயசு வரைக்கும் அந்த இதுதான் இருந்துச்சு. ரெண்டாவது, இவன் ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகணும்னா அவங்கிட்ட ஒரு ஒப்புதல் சீட்டு வாங்கணும் பிரிட்டிஷ்காரன்ட்ட. அகதிகள் மாதிரி வாங்கி ஆகணும். வாங்கிட்டு தான் நீ அந்த கிராமத்துக்குள்ளே போகணும். அப்ப அந்த ஒப்புதல் சீட்டை அவன் நீ கேட்டன்னு கொடுக்க மாட்டான். நீ எந்த கிராமத்துக்கு போறியோ அந்த கிராமத்தினுடைய தலைவர்கிட்ட போய், ஐயா உங்க கிராமத்துக்கு நான் வரணும், நீங்க எனக்கு ஒரு சான்றிதழ் கொடுங்க, அதை கொண்டு போய் நான் அவன்கிட்ட பிரிட்டிஷ்காரன்ட்ட கொடுத்துட்டு அவங்க ஒப்புதல் வாங்கிட்டு வரணும். ரொம்ப கொடுமையால இருக்கு. அந்த சான்றிதழ் கொடுத்த ஆளுகள் தான் நம்ம ஆளு. போதுமா? விவசாய பெருங்குடி மக்கள் பாருங்க. இவன் ஒப்புதல் கொடுத்தாதான் என் ஊருக்குள்ளே வர முடியும். அன்னைக்கு அவன் இன்னைக்கு என்னமோ பெருசா ஆண்ட பரம்பரை இந்த பரம்பரைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. வரலாறு தெரியாம பேசுறதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. வரலாறு என்ன இருக்கு? குற்ற பரம்பரை எங்களுக்கு வரலாறு தெரியாதோ? நீயாவும் கற்பனையில நாங்க ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட்டோம், சண்டையிட்டோம். தம்பி, ஒரு சான்று காட்டு, நீ சுதந்திரத்துக்காக போராடின ஒரு சான்று காட்டு. இல்ல, அவரு சுதந்திரத்துக்காக அப்ப வந்து யாரும் போராடலன்னு சொல்றீங்களா அந்த சமூகம்? சார், அவங்க சமூகம் போராடல, அவங்களுடைய சமூகத்தினுடைய இழிவை துடைப்பதற்காகத்தான் போராடினாங்க. சுதந்திரத்திற்காக போராடினா தமிழ்நாட்டுல உள்ள அத்தனை சாதிய சுதந்திரத்தான் போராடணும். எல்லா சமூகமே சுதந்திரத்துக்கு போராடிச்சு. அது வந்து நீ மட்டும்தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்த இந்த மக்களுக்கு, நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு எல்லாம் சுதந்திரமா இருக்கான்னு பேசுறதே அது வரலாற்று புரட்டு இல்லையா? ஆனா இவங்க விலை இல்லையா? இருந்திருக்காங்க இல்லையா, ஜமீன்தார்களா இருந்திருக்காங்க இல்லையா? அவங்களுடைய பணி என்ன? பாளையப்பட்டுகளும் ஜமீன்களும் வந்து பிரிட்டிஷ்காரன்ட்ட வந்து எதிர்த்துலாம் போறதில்ல. அவன் ஜமீன்களை காப்பாத்திக்கிறணும், அவன் தொடர்ந்து வரி வசூல் கொடுக்கறத நல்லபடியா நடத்திக்கிறணும்.
ஜமீன்தார்கள் எவனுமே வந்து ஆங்கிலேயர்கள் வரி கொடுக்கணுமா? ஆங்கில வரி கொடுத்தன இருந்தா சார் கட்டபொம்மன் வரைக்கும் மருது சகோதரர்கள் வரைக்கும் ஆரம்ப காலத்துல ஒழுங்குமுறையா வரி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒழுங்கு நல்லபடி போய்கிட்டு தான் இருந்துச்சு. இடையில தான் வந்து வரி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. ஐயோ, வரி கொடுத்துதான் ஆட்சி நடத்துறாங்களா? சார் ஆரம்பத்துல நீங்க வரலாற பாருங்க. நம்ம பொய் சொல்றதுல ஒண்ணும் கிடையாது. நீங்க ஆரம்ப காலகட்டத்துல எல்லாருமே பாளையப்பட்டுகளாக இருந்த அத்தனை பேருமே ஆங்கிலேயருக்கு முறையான வரி கொடுத்து கொண்டு இருந்தார்கள். என்னமோ தியாகம் செஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது அது கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப நிறைய சில விதிமுறைகள் சில கண்ட்ரோல்ஸ் கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட்ல, பிரிட்டிஷ் கவர்மெண்ட். சரி. அப்ப நாங்க உழைச்சு கொடுக்கறப்ப 3ல 1 பங்கு கொடுக்கணும் அப்படி இல்ல நாங்க வந்து 2 பங்கு கொடுப்போம். அது குறைக்கிறாங்க. அந்த வரியை குறைக்கிறப்பதான் நீ எவ்வளவு கொடுத்து கொடுங்க அதை கரெக்டா கொடுன்னு கேக்குறான். அப்பதான் பிரச்சனை வருது. ஓஹோ, சரி சரி சரி. அப்ப பிரச்சனை வர்றப்ப இல்ல இனிமேல் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறப்பதான் சண்டை வருது. ஓ, இதுதான் இவங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்ற லட்சணம். இதுதான் அவங்களுடைய ஆண்ட பரம்பரை. நானோட பெருசா நினைச்சிட்டேன். ஆமா ஆமா ஆமா. அதனால நீங்க வந்து வரலாறு தெரியாம தற்குறித்தனமா நாங்க வந்துதான் இவங்களுக்கு வந்து உங்களை பண்ணையடிமையிலா கூட்டு வந்து நீயே பண்ணையடிமையிலா பாளையப்பட்ட நாக்கி ரத்தனை வேலை பார்த்துக்கிட்டு இருந்த. சொன்ன போனா அதுதானே உண்மை. அதுதானே உண்மை. நீ நாக்கிட்ட நீ பண்ணையடிமையா இருந்த, நீ அவன்கிட்ட அடிமையா இருந்த. இப்படி எடுத்துக்கலாமா? ஆங்கிலேயருக்கு நாய்க்கர் அடிமை, நாய்க்கருக்கு இவன் அடிமை, இவனுக்கு இன்னொருத்த அடிமை, இப்படித்தானே இருந்திருக்கு. எல்லாம் அடிமை தான். இவ்வளவுதான். இதுக்கு போட்டு ஆண்ட பரம்பரைன்னு பேசிட்டு இருக்காங்க. புதுக்கோட்டை மன்னர்கள் இருக்காங்கல்ல, புதுக்கோட்டை தொண்டைமான். புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர்கள் வந்து ஆங்கிலேயருக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தாங்க. எல்லாரும் பிடிக்கணும். ஓஹோ. சேதுபதிகள் பிரிட்டிஷ்காரனுக்கு விசுவாசமா இருந்தான். வரலாறு படிக்கணும். அவன் விசுவாசமா இருந்ததுனாலதான் அவங்களுக்கு பூரா பிரிட்டிஷ்காரன் ஜமீன் பட்டம் கொடுத்துட்டு போனான். ஓஹோ. சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அதனால வந்து வரலாறு வந்து என்னைக்கும் மாறாதுங்க. நீங்க உங்க சௌரியத்துக்கு இன்னைக்கு வரலாறு மாத்தி பேசலாமா ஒழிஞ்சு வரலாறு என்னைக்கு. ஆனா பிரிட்டிஷ்காரன் எழுதுன அத்தனை பக்கத்துலயும் நீங்க சென்னை நீங்க வந்தீங்கன்னா கன்னிமரா லைப்ரரிக்கு போங்க. இங்க ஆவண காப்பகம்ட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்புல ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள போய் நீங்க பிரிட்டிஷ்காரன் எழுதின புக்கு எல்லா புக்குமே இருக்கு. 1800 இருந்து நீங்க 1947 சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய ஆதர்ஸ் எழுதியிருக்காங்க. அதுல எல்லாமே வந்து யாருமே இங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு மன்னர்னு சொல்ல கூட்டுறாங்கல்ல, அவங்களெல்லாம் அவன் மன்னராகவே எழுதல. அவன் எழுதியிருக்கிறது பூரா வந்து ஜமீன் பாளையப்பட்டுகள். ஆமா. இங்க வந்து ஆண்ட பரம்பரை நீங்க சொன்னீங்கன்னா ஆண்ட பரம்பரை மூவேந்தர்கள் ஆண்ட பரம்பரை, முகலாயர்கள் ஆண்ட பரம்பரை, நாயக்க மன்னர்கள் ஆண்ட பரம்பரை, கடைசியா பிரிட்டிஷ்காரனவன ஆண்ட பரம்பரைன்னு சொல்லலாம். அப்ப இந்த இடையில கூவிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் எல்லாம் அடிமை பரம்பரை. நன்றிங்கய்யா, ரொம்ப தகவலை. அடிமை பரம்பரை. ஆமா. மகிழ்ச்சிங்கய்யா, நன்றிங்க. மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி.